அதாவது மக்களே, நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா நான் செஞ்ச தப்ப மட்டும் தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க. அது என்னன்னு பார்க்கணுமா, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா ரொம்பவே டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டு முருகனை பார்க்கலாம் கிளம்பிட்டாங்க. திருச்செந்தூர் வர்றவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறதாங்க. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், அந்த ட்ரிக் படி சாமி கும்பிடுங்க, சீக்கிரமாவே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாங்க. நாங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு லைன்ல நின்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நைட்டு 1 மணிங்க. பாருங்க லைன் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு, ஒரு ஆள் கூட இல்லைங்க உள்ள. நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி நைட்டு போய் முதல்ல லைன்ல போய் உட்காந்துருங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் 1 மணிக்கெல்லாம் போய் லைன்ல போய் படுத்துட்டாங்க. கரெக்டா 4 மணிக்கு நடையும் திறந்தாங்க, லைனையும் ஓபன் பண்ணி விட்டாங்க. காலையில பூஜைக்கு சாமி கும்பிட்டு லைன் நின்று கஷ்டப்படாம சீக்கிரமாவே சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாங்க. நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க அடுத்து போன இடம் தான் கொலசா முத்தாரம்மன் கோயிலுங்க. கொலசைக்கு போனதும் நேரா பீச்சை பார்த்து போயாச்சுங்க. பீச்சுக்கு போயிட்டு கால்லாம் நினைச்சிட்டு செமையா ஒரு சன்ரைஸ் வந்துச்சு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல்ல மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பீச்ல கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நேரா சாமி கும்பிட கோயிலுக்கும் கிளம்பியாச்சுங்க. நாங்க போன நேரம் கரெக்டா கோயில் நடையும் திறந்துட்டாங்க, உள்ள போய் நல்லா சாமியும் கும்பிட்டாச்சுங்க. எந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போய் பாருங்க, கண்டிப்பா உங்க டிப்ரெஷன்லாம் பறந்தே போயிருங்க. இந்த டிவோஷனல் ட்ரிப்பை சூப்பரா முடிச்சுட்டு அடுத்து ஒரு பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று போனோம். அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.